மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை அருகே அரசு பேருந்தில் புகை உருவானதால் ஜன்னலை உடைத்துக் கொண்டு பயணிகள் தப்பியுள்ளனர். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் குருசாமி இணைந்திருக்கிறார். குருசாமி, என்ன நடந்தது? விபத்து எப்படி நிகழ்ந்துள்ளது? லாவண்யா, கோவை மாவட்டம் பொள்ளாச்சியிலிருந்து இன்று காலை பயணிகளை ஏற்றிக்கொண்டு அரசு பேருந்து ஒன்று கோவையை நோக்கி வந்து கொண்டிருந்தது. பேருந்து கிணத்து கடவை தாண்டி ஒத்தக்கால் மண்டபம் என்ற பகுதியின் அருகே வந்து கொண்டிருந்த பொழுது பேருந்தினுடைய முன்புற பகுதியிலிருந்து புகை வந்திருக்கிறது. ரேடியேட்டர் பகுதியிலிருந்து புகை வந்த நிலையில் பேருந்து ஓட்டுநர் பேருந்தை நிறுத்திவிட்டு இறங்கி இருக்கிறார். இந்த தாழ்தள சொகுசு பேருந்துகளில் இந்த கதவு முன்புறம் மற்றும் பின்புற கதவுகள் அனைத்தும் திறப்பது உள்ளிட்டவை பேருந்து ஓட்டுநரது கட்டுப்பாட்டில் இருக்கும். பேருந்து ஓட்டுநர் கதவை திறக்காமல் இறங்கி அதை பார்த்து கொண்டிருந்த நிலையில் புகை பரவியதால் பேருந்தில் இருந்த பயணிகள் அச்சமடைந்தனர். இதனை அடுத்து கதவை திறக்க முடியாததால் ஜன்னலை உடைத்துக் கொண்டு பேருந்து பயணிகள் குதித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. இதனிடையே பேருந்தினுடைய முன்புற பகுதியிலிருந்து புகை வந்ததை அருகில் இருந்த கடையிலிருந்து தண்ணீரை எடுத்து அவற்றை அணைத்து அதை தீயை கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். பேருந்து ஓட்டுநர் கதவை திறக்காமல் இறங்கியதன் காரணமாக ஏற்பட்ட பதட்டம் காரணமாக பயணிகள் பேருந்தினுடைய ஜன்னலை உடைத்துக் கொண்டு குதித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதில் பயணி ஒருவருக்கு காலில் காயம் ஏற்பட்ட நிலையில் அவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மற்ற நபர்கள் வேறு யாருக்கும் காயங்கள் இல்லை. இது தொடர்பாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி குருசாமி.